உனக்கு ஞாபகம் இருக்கா ஜாமி? சின்ன வயசுல நம்ம ஜாலியா இருந்தோம். நீங்க எங்களோட வீட்டோட 3வது மாடியில கல்ல தூக்கி எறிவீங்க. நீங்க ஸ்கூல்ல இருந்து வந்துட்டீங்கன்னு அப்பதான் எனக்கே தெரியும். வீட்டோட பின்னாடி கேட் வழியா நீ கூட எனக்கு பிரெட்டும் ஜாமும் கொண்டு வருவல்ல? ஆனா நீ என்னோட பேக்ல ஜாம தடவி விட்டுருக்க கூடாது. அதை பார்த்து ஸ்கூல் பசங்கள்லாம் என்ன கிண்டல் பண்ணுவாங்க. அப்ப நீங்களும் என்னோட முடியை இழுத்திருக்க கூடாதுல்ல? உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா ஜாமி? என் மனசுல அப்பப்போ ஒரு விஷயம் தோணும். நான் அங்க போகாம இருந்திருந்தா நான் உங்களுக்கு ஃப்ரெண்டை விட நெருக்கமா இருந்திருப்பேன்ல. டிஸ்டன்ஸ் டசன்ட் சேஞ்ச் எனிதிங் தனோ. நீ எப்பவுமே எனக்கு ஃப்ரெண்டை விட அதிகம் தான். நீ என்னோட குட் ஃப்ரெண்ட். ஞாபகம் இருக்கா ஜாமி? சின்ன வயசுல நாம 2 பேரையும் எப்படி கிண்டல் பண்ணுவாங்கன்னு? இவங்க 2 பேரும் பெரியவங்க ஆனாங்கன்னா நிச்சயமா நிக்கா பண்ணிக்குவாங்கன்னு சொல்வாங்கல்ல. சில நேரத்துல எனக்கு என்ன தோணுதுன்னா, நான் இங்க இருந்து போகாம இருந்திருந்தா நான் இன்னைக்கு ஜோயாவோட இடத்துல தனு நீ ஜாமி, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். சாரி. ஆக்சுவலி இப்போ ரொம்ப நேரம் ஆயிடுச்சா? சரி, நீ நிம்மதியா தூங்க. குட் நைட். குட் நைட். நீங்களா? உட்காரு சார், உட்காரு. சரி. நீங்க இன்னும் தூங்கலையா? இல்ல, நான் தூங்கறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணேன். ஆனா தூக்கமே வரல. ஜோயா கிட்ட கொஞ்ச நேரம் பேசலாம்னு நினைச்சேன். ஆனா அவ எதுவுமே பேச மாட்டேங்கிறா. அவ ரொம்ப அமைதியா இருக்கா. அதோட அவ நிறைய அழுவுறா. அசார், உன்னுடைய பேச்சு ஜோயாவை ரொம்ப பாதிச்சிருச்சு. எனக்கு தெரியும் அவங்க ரொம்ப வருத்தமா இருக்காங்க. ஆனா அவங்க எப்படி சின்ன பிள்ளைத்தனமா பிஹேவ் பண்றாங்கன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். அதுக்குன்னு அவங்க எல்லாத்தையுமே வேணும்னு செய்யறாங்கன்னு நான் சொல்ல வரல. ஆனா உண்மை என்னன்னா, அந்த நேரத்துல அவங்க என்ன பண்ணிருக்கணுமோ அதை கரெக்டா பண்ணல. ஆனா ஐம் சாரி, இனிமே நான் இப்படி நடந்துக்க மாட்டேன். ஆனா உன்னுடைய வார்த்தை ஜோயாவை ஹர்ட் பண்ணிடுச்சு ஆசார். எக்ஸ்கியூஸ் மீ. ஆசார், ஒரு நிமிஷம். ஜோயாவோட அம்மா கூட நெருப்புல சிக்கிதான் இறந்து போனாங்க. ஜோயாவோட அம்மா கூட நெருப்புல சிக்கிதான் இறந்து போனாங்க. அவங்க அம்மா நெருப்புல இறந்து போனதை ஜோயா தன் கண்ணால நேரடியா பார்த்தா. நல்ல ஞாபகம் இருக்கு. நாங்க அவளை தத்தெடுக்க போகும்போது அவ ரொம்ப ஷாக்ல இருந்தா. அவ நிலைமை ரொம்ப மோசமா இருந்துச்சு. அவளால அவளோட வாயை திறந்து கூட பேச முடியல. அவ சொன்னது எல்லாமே ஒரே ஒரு வார்த்தை தான், என்னுடைய அம்மாவை காப்பாத்துங்க, அவங்கள நெருப்புல இருந்து காப்பாத்துங்க. ஆசார், இது அந்த குதாவுக்கு தான் தெரியும். அவளோட குழந்தை பருவம் ரொம்ப பயங்கரமானது. அது அவ தன்னோட கண்ணால பார்த்திருக்கா. இப்ப அவளுக்கு அது ஞாபகம் இல்ல. ஆனா அந்த சம்பவம் மட்டும் இன்னும் விடாம அவளை துரத்திக்கிட்டு தான் இருக்கு ஆசார்.
அந்த நெருப்பு அணைஞ்சு போச்சு. ஆனா அந்த நெருப்பு என்னோட ஜோயாவோட சந்தோஷத்தையும் வாழ்க்கையும் எரிச்சுக்கிட்டு இருக்கு. எனக்கு சின்ன வயசுல இருந்தே ஒரு கனவு வரும். ஒரு பெரிய பில்டிங் இருக்கும், அதுல நெருப்பு பத்திக்கிச்சு. அப்புறம் நான் அந்த பில்டிங்ல இருக்கேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்கும். அசார், அவ எப்பவும் எதையும் தெரிஞ்சோ வேணும்னோ செய்யறதில்ல. சரி இம்ரான், ராத்திரி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நான் இப்ப போனை வைக்கிறேன். அட, அட்லீஸ்ட் சொல்ல வந்ததை சொல்லிட்டு வைங்க. சரி, இப்ப சொல்லுங்க, உங்க கனவுல நீங்க என்னெல்லாம் பாத்தீங்கன்னு. நான் பார்த்தது கனவில்லை. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒரு வீடு இருக்கு, அங்க நீங்களும் நானும் மட்டும்தான் இருக்கோம். அப்புறம் நம்மளோட வாழ்க்கைய நம்ம விருப்பப்படி நாம அங்க ஆரம்பிக்கிறோம். இது கள்ளத்தனம். நீங்க உங்களுடைய கனவுன்னு சொல்லி நான் கண்ட கனவையே என்கிட்ட சொல்றீங்க. இம்ரான், நீங்களும் இதுதான் விரும்புறீங்களா? ஆமா. அப்புறம் நானும் இந்த மாதிரி நடக்க முழு முயற்சி பண்ணுவேன். ஆனா அதுக்காக நீங்க ஒரு சின்ன விஷயத்தை செய்யணும். இம்ரான், நான் ஒண்ணு தனியா இல்ல. நூர்ஜானும் ஹுமேராவும் இருக்காங்க. அவங்க 2 பேரும் தூங்கிட்டு தானே இருப்பாங்க. நாம என்ன செஞ்சாலும் அவங்களுக்கு என்ன தெரியவா போகுது? ரொம்ப நன்றி. இம்ரான், ஏன் இப்படி பண்றீங்க? யாராவது கேட்டிருந்தாங்கன்னா? அக்கா, நாங்க தூங்குறோம், எங்களுக்கு எப்படி காது கேட்கும்? இப்ப எனக்கு புரியுதுக்கா. தினமும் ராத்திரி நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி மவுத் ஃப்ரெஷ்னர் ஏன் சாப்பிடுறீங்கன்னு. வாய மூடுங்க. அக்கா, உங்க 2 பேருக்கும் இடையில எவ்வளவு காதல் இருக்கு? ஹுமேரா, உனக்கும் அண்ணனுக்கும் இடையில இருக்கிற காதலுக்காக நான் எப்பவும் வேண்டிக்கிட்டே தான் இருக்கேன். அக்கா, எங்க 2 பேருக்கும் இடையில வர வர விரிசல் ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கு. மனசுல பயம்தான் அதிகமா இருக்கு. அவனை இழந்துருவோமோங்கிற பயம். நீ எதை பத்தியும் கவலைப்படாத ஹுமேரா, எல்லாம் சீக்கிரம் சரியாயிடும். ஆரம்பத்துல எனக்கும் இம்ரானுக்கும் இடையில இந்த பிரச்சனை இருந்துச்சுதான். ஆனா காதல் தன்னோட வழியை அதுவே கண்டுபிடிச்சுக்குது. என்னையும் சேர்த்துக்கோங்களேன். வா.
I'm sorry, Zoya. I'm so sorry. யா அல்லாஹ், இதை யார் இன்டர்நெட்ல போஸ்ட் பண்ணாங்க? அட அக்கா, இதை யார் செஞ்சாங்களோ அவங்க நல்ல வேலை பண்ணிருக்காங்க. அக்கா நீங்க இப்போ ஸ்டார் ஆயிட்டீங்க. இங்க பாருங்க அக்கா, இதுல கமெண்ட் கூட வந்திருக்கு. படிங்களே. சரி படிக்கிறேன். என்ன எழுதிருக்குன்னா, என்ன டேலண்ட், அப்படியே மாதுரி தீக்ஷித் மாதிரி. ஹையலா, இதுல ஒருத்தவங்க என்ன எழுதிருக்காங்கன்னா, ஹாட். ரெண்டு பேரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. இத பெரியவங்க யாராவது பார்த்தாங்கன்னா என்ன ஆகும்? அக்கா, நம்ம வீட்ல இருக்கிற பெரியவங்க என்னைக்கு இன்டர்நெட்ட போய் பார்த்திருக்காங்க? ஆமா, அப்படியே போனாலும் போபால் வெட்டிங் டான்ஸ் சைட்டுக்கு அவங்க ஏன் போறாங்க? ஹுமேரா, யாராவது இந்த வீடியோவை பார்த்தாங்கன்னா? அக்கா, யாரும் பார்க்க மாட்டாங்க. சும்மா இருங்க. வா. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்லாம். நான் என்ன நினைச்சேன்னா செக்ரட்டரி தான் போன் எடுப்பாங்கன்னு. அப்புறம் இன்னைக்கு மேடம் ரொம்ப பிஸின்னு சொன்னாங்க. என்னது? கேள்விப்பட்டேன், நீங்க ரொம்ப பிஸியா இருக்கீங்க போல இருக்கு. அதோட ராத்திரியோட ராத்திரியா ஸ்டார் ஆயிட்டீங்க போல இருக்கு. மாஷா அல்லாஹ், என்ன வீடியோ இது? நீங்களும் இந்த வீடியோவை பார்த்துட்டீங்களா? எப்படி பார்க்காம இருப்பேன்? ஆனா எனக்கு உங்க மேல கொஞ்சம் கோபம் இருக்கு. ஆம், ஏன்? நீங்க சொல்லவே இல்லையே இவ்வளவு அழகா டான்ஸ் ஆடுவீங்கன்னு. நான் உங்களுடைய டான்ஸை ஏற்கனவே பார்த்திருக்கேன். ஆனா இங்க விஷயமே வேற. எவ்வளவு அழகா, எவ்வளவு சந்தோஷமா தெரியுறீங்க. என் அண்ணாவோட செரிமனியாச்சே. அப்படின்னா நீங்க உங்க அண்ணனுக்கு என்னோட சார்பா நன்றியை தெரிவிச்சிருங்க. அவரால தான் இந்த வீடியோவை என்னால பார்க்க முடிஞ்சது இல்லையா? இந்த வீடியோவை நான் 10 தடவைக்கு மேல பார்த்துட்டேன். ஐயோ போதும், நிறுத்துங்க. உங்களோட அம்மா மட்டும் இதை பார்த்துட்டாங்கன்னா? ஆ, நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க. நான் இதை அவங்களுக்கு காட்ட போறது இல்ல. அப்புறம் இன்னொரு விஷயம், உங்களுக்கு தான் அம்மாவோட குணம் தெரியுமே. அவங்க மட்டும் இந்த வீடியோவை பார்த்தாங்க. என்ன மாதிரி ஒரு விதி யாருக்குமே இருக்க கூடாது. நான் என்னதான் முயற்சி பண்ணாலும் இவங்க ரெண்டு பேரையும் என்னால பிரிக்கவே முடியல. என்னையே நான் எரிக்கவும் செஞ்சுக்கிட்டேன். ஆனா அப்பவும் ரெண்டு பேரும் சேர்ந்துதான் இருக்காங்க. என்னோட பேரு தன்வீர். நான் தோல்வியை ஒத்துக்க மாட்டேன். ஒத்துக்கவே மாட்டேன். நிக்காக்கு என்னெல்லாம் ஏற்பாடு பண்ணணுமோ பண்ணிக்கோ ஜோயா. வேற என்ன பண்ணணும்னாலும் பண்ணிக்கோ. ஆனா நான் இந்த நிக்காவை நடக்க விட மாட்டேன். நிக்காக்கு தேவையான சாமான்லாம் வரட்டும்.
நிக்காவுக்கு தேவையான டெக்கரேஷன்ல நடக்க ஆரம்பிக்கிட்டோம். ஆனாலும் நான் இந்த நிக்காவை நடக்க விட மாட்டேன். டெக்கரேஷனை உனக்காக தான் பண்ண போறாங்க ஜோயா. ஆனா அசார் எனக்கு சொந்தமாயிடுவாரு. எனக்கு மட்டும்தான். அவர் எனக்கு மட்டும்தான். தம்பி தம்பி, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? Mia, what's wrong with you, Tanvir? நீ என்ன பண்ண? ஏன் இப்படி பண்ண? ஓ யா அல்லாஹ். ஜோயா, ஜோயா என்ன மன்னிச்சிருங்க. நான் வேற யாரோ நினைச்சிட்டேன். இன்னாங்க தண்ணி. இன்னாங்க கழுவுங்க. இன்னும் கொஞ்சம். யாரெல்லாம் ரொம்ப எரியுது. தன்வீர், நான் உன் பேரை சொல்லிட்டான கூப்பிட்டேன். உனக்கு என்னோட குரல் கூட தெரியலையா என்ன? ஜோயா, நான் உன்கிட்ட என்னன்னு சொல்றது? அந்த தீ சம்பவம் நடந்ததுல இருந்து என் மனசுல ரொம்ப பயமாவே இருக்கு. சடனா யார் கூப்பிட்டாலும் நான் ஷாக் ஆயிடுறேன். இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல என்னால உங்களை அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. என்ன மன்னிச்சிருங்க ஜோயா. அது நீங்க தான் எனக்கு சுத்தமா தெரியல. ப்ளீஸ் என்கிட்ட சொல்லு. அப்படி யார் உன்னை துரத்திக்கிட்டு இருக்காங்க? ஜோயா, அத பத்தி என்னால உன்கிட்ட எதையும் சொல்ல முடியாது. நீங்க உள்ள வாங்க. ஆனா தன்வீர், நான் உன்னை 2 தடவை கூப்பிட்டேன், அதுவும் ரொம்ப சத்தம் போட்டு. நான் உன்கிட்ட நீ இங்க என்ன பண்றேன்னு கேட்டேன். அதுக்கப்புறம் வேற ஏதோ கூட கேட்டேன்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது வேற யாரோன்னு உன்னால எப்படி நினைக்க முடிஞ்சதா? நீ எப்படி என் குரலை கண்டுபிடிக்காம போன? நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல ஜோயா, நான் அந்த நெருப்பு சம்பவத்தை பத்தியே யோசிச்சுட்டு இருந்தேன். அதனாலதான் உங்களோட குரலை என்னால கண்டுபிடிக்க முடியாம போயிடுச்சு. இட்ஸ் ஓகே, கம். நான் உன்கிட்ட என்ன சொல்றது? நீ ஜோயாவை நிக்கா பண்ணிக்க விரும்பலையா? யா அல்லாஹ், நீ ஏன் இத அவகிட்ட சொல்லவே மாட்டேங்கிற? எதுக்காக இப்படி வெக்கப்படுற? இப்படி வெக்கப்படுறது பொண்ணுங்களுக்கு தான் நல்லா இருக்கும், பசங்களுக்கு இல்ல. அம்மா, அம்மாக்கு இப்ப என்ன வச்சிருக்க? என்ன செய்யணுமோ அதை நீ தான் செய்யணும். எதை சொல்லணுமோ அதை நீ தான் சொல்லணும் அசார். அம்மா, நான் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். நீ பண்ணது முயற்சியே இல்ல. நீ முயற்சி பண்ணேன்னு சொன்னா அன்னைக்கு ஏர்போர்ட்ல பண்ணியே அதுதான். ஜோயா இந்தியா விட்டு போகும்போது அத்தனை பேருக்கு முன்னாடி நீ மோதிரத்தை போட்டியே, இப்ப எங்க போனா அந்த அசார்? எனக்கெல்லாம் ஒண்ணு தெரியாதுப்பா. இன்னும் கொஞ்ச நாள்ல மெஹந்தி ஃபங்க்ஷன் நடக்க போகுது. நான் என்ன சொல்றேன்னா அதுக்குள்ள உன் மனசுல இருக்கிறத ஜோயா கிட்ட சொல்லிடு. பேசாம நீ இன்னைக்கே அது சொல்லிட. அப்புறம் இது என்ன பேச்சு? மிஸ் ஃபரூக்கி, மிஸ்டர் ஹான், எனக்கு என்ன தோணுதுன்னா நிக்கா வரைக்கும் கூட நீங்க இப்படிதான் கூப்பிட்டு இருக்க போறீங்கன்னு. மிஸ்டர் ஹான், உங்களுக்கு மிஸ் ஃபரூக்கிய நிக்கா பண்ணிக்க சம்மதமா? என்ன அசார், நீ சின்ன வயசுல எப்படி இருந்தியோ அதே மாதிரிதான் இப்பவும் இருக்க. வெளியில இருந்து பாக்கும்போது பெரிய வீரன், உள்ள பார்த்தா சரியான பயந்தாங்குழி. நீ கேட்டுட்டு தானே இருக்க? கேட்டுட்டு தான் இருக்கேன். இன்னைக்கு சொல்லிடுறேன். I hope you will not disappoint me. I won't, mommy. I will tell to Miss Faruqi.